சல்லியாக்குறதுக்கு. பேங்குக்கு போனா யாரும் பாக்குறாங்களா இல்லையா, அவர் வட்டியும் அவர் மாயிப்பாரு, யாரும் இல்லையா தண்ணி அடிப்பாரு. இதெல்லாம் இந்த ஊர் மக்களுக்கு பயந்து, உம்மா பாப்பாக்கு பயந்து, அடுத்தவங்களுக்கு பயந்து, நண்பர்களுக்கு பயந்து நாங்க பாவத்தை விட்டுற. அல்லாவுக்கு பயந்து விட்டுருவோமா? சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் அவங்க எல்லாம் அப்படி இருக்கல்ல. முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காகவே தன்னை அழிச்சு கொண்டவங்க. துன்யா நிரந்தரமான வாழ்க்கை இல்ல, பொய் வாழ்க்கை. ஒரு நாளைக்கு நான் மௌத்தாய் கபருக்கு போறவன் என்று முழுமையாக வாயால் சொன்னது மட்டுமல்ல, செயல் ரூபத்தில் காண்பித்தவர்கள். அவங்களுக்கு தான் மரம் மட்டையெல்லாம் சுஜூது செய்தது விளங்கும், கடல் தண்ணி இனிப்பாயிருக்கியது விளங்கும், எங்களுக்கு விளங்காது. அருமையான பேரன்பு பெருமக்களே, இப்படியாக சில அடையாளங்களை கண்மணியா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு பயானம் முடிக்கிறேன். லைலத்துல் கத்ருடைய ராவு எப்ப என்றது முடிவாகிட்டு சொன்னா, அல்லாஹ் முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, எல்லா மலக்குமார்களோடையும் வானலோகத்திலிருந்து பூமிக்கு வருவாங்க. யார் யார் எந்தெந்த ஆண்கள் எந்தெந்த பெண்கள் தொழுகையில, குர்ஆன் ஓதுறதுல, திக்ர் செய்யறதுல, ஸலவாத் ஓதுறதுல, துஆ கேட்கறதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ எல்லாரோடையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குமார்களும் முசாவஹா செய்வாங்க. அது எங்களுக்கு விளங்காது, முசாவா செஞ்சுட்டு போய்த்துடுவாங்க. அந்த முசாவஹாவுக்கு, அந்த சலாத்துக்கு யார் ஆளானாங்களோ அவங்களோட ஹயாத்து நீளமாகும். அது மட்டுமல்ல, வயுஅம்மினூன அலா துஆஇஹிம், யாரெல்லாம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அவ்வளோ லட்சக்கணக்கான மலக்குமார்களும் ஆமீன் ஆமீன், யா அல்லாஹ் கபூல் செய், ஏற்றுக்கொள், ஹயாத்தை நீளமாக்கு, நோய் நொம்பல இல்லாமலாக்கு, பலாய் முசீபத்தில் இல்லாமாக்கு, சூனியம் செய்வினைகள் வராம பாதுகாத்துடு, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, எல்லாம் அவங்க சொல்லி சொல்லி ஆமீன் சொல்லுவாங்க. இது எதுவரைக்கும் ஹத்தா யத்லு அல் ஃபஜ்ர், அடுத்த நாள் சூரியன் உதயமா காட்டி. சூரியன் உதயமாயிட்டா இப்ப ரஹ்மத்துடைய மலக்குமார்களுக்கு எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா மாஷர மலாயிகா, மலாயிகா கூட்டமே வாங்குவோம். ஆஹா, அப்படி லேசா போகலாது, மலக்குமார் ஸ்ட்ரைக். இவங்க 27வது ராவண்டில் லைலத்துல் கத்ருடைய ராவை கண்டுபிடிச்சு இபாதத்து செஞ்சிருக்கிறாங்க, அதிகமான முறையில துஆல இந்திக்கிறாங்க. இவங்களோட விஷயத்துல فما صنع الله في حوائج المسلمين من امه محمد صلى الله عليه وسلم, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோட உம்மத்தினர்கள் அதிகமான ஆண்கள் பெண்கள் இபாதத்துல ஈடுபட்டு இருந்தாங்களே, இவங்களுக்கு அல்லாஹ் என்ன கூலி கொடுத்துட்டான், இது எங்களுக்கு சொல்லாம நாங்க வரையலாது. யார் சொல்றது? மலக்குமார்கள் சொல்வாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நல்லர் அல்லாஹ் இலைஹி ஃபீ ஹாதிஹி லைலா, இந்த இரவுல யாரெல்லாம் இபாதத்துல இருந்தாங்களோ அவங்கள அல்லாஹ் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்த்து விட்டான். ஃபஆஃபா அன்ஹும், அவங்களோட லைஃப்ல செஞ்ச எல்லா பெரிய சிறிய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சு நல்லவர்களாக்கி விட்டான், தூய்மையானவர்கள், உடலும் கல்வும் பரிசுத்தமானவர்கள். சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இல்லா அர்பஅத நஃபர், 4 பேரை தவிர, 4 பேருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் இல்ல, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் இல்ல. 4 பேருக்கு இல்லையா? மன்ஹும் யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அந்த 4 பேர்களும் யார்? முதன்மையாக சொன்னார்கள், ரஜுலுன் முதுமினு ஹம்ர், மதுபான ட்ரிங்க் அடிக்கியவங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. சாராயம் குடிச்சா அந்த தண்ணி வயிற்றுக்குள்ள இருக்கும் காலமெல்லாம் எந்த இபாதத்தும் கபூல் ஆகாது, எந்த துஆவும் கபூல் ஆகாது. சஹீஹான ஹதீஸ், மதுபானம் குடிக்கிற நேரத்திலே அவருக்கு மௌத்து வரும் என்று சொன்னா அவர் முர்த்தத். எவ்வளவு பயங்கரமான பாவம்! மதுபானம் குடிக்கிறவன் கல்புல ஈமான் இருக்காது. ஈமான் இல்லா டைம்ல மலக்குல் மௌத் வாங்க போமன்னு தட்டினா என்ன நிலைமை? அவருடைய லைஃப்ல நோம்பு குடிச்சிப்பாரு, ஹஜ் செஞ்சிப்பாரு, ஜகாத்து கொடுத்திப்பாரு, தொழுந்திப்பாரு, உம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிப்பாரு, அடுத்தவங்களுக்கு கஷ்டவாளிகள்ட்ட தலையெல்லாம் தூக்கி விட்டிப்பாரு. இதெல்லாம் பெரிய இபாதத்தானே. இந்த இபாதத்தை ஜீரோ, ஒன்றும் செஞ்சில்ல அவரு. இப்ப டிரெக்டா நரகத்துக்கு போக வேண்டியது, அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன சில வாலிபர்கள் இருக்காங்க, இப்ப ரமலான்ல பாதுகாப்பு, ரமலான் முடிஞ்சா அதுக்கு முன்னால ஒரு ட்ரிப்பா போயனாலா லீவுனாலா எங்க வாழ்ந்து பார்த்து நிக்கிய எல்லா யங் ஏஜும் ஒன்று சேர்ந்த அடிப்பமா தண்ணி உண்டு, அடிப்பமா கேட்கக்கூடிய கேள்வியே பயங்கரமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஏன் உம்மத்துல ஒரு காலம் வரும் யாரும் சாராயம் என்று சொல்ல மாட்டாங்க,
யஷ்ரபூனல் ஹம்ர பிகைரி இஸ்மிஹா, மதுவானத்தை எப்படி தெரியுமா குடிப்பாங்க? அவனுடைய பேர் சொல்லாம குடிப்பாங்க. புதிய புதிய பேர் வரும். அது வந்திக்கே விஸ்கியாம், பிராண்டியாம், அதிவிசேஷியாம், ஒயிட் லேபிளாம், ரெட் மார்க்காம், என்ன பேரன் இது? இப்படிதான் சொல்ற. தண்ணி அடிக்கிற ஒரு ஷொட் போடமா, இங்க ஷொட் போடுவாங்க, கபர்ல போட்டு ஷொட்டிக்கு மலக்குமார்கள் அடிக்கிற ஒரு அடி 7 பூமிக்கு கீழே வைத்து வருவார். சும்மா அற்ப இன்பம் நாக்கில வச்ச தொண்டை கீழே இருந்தது முடிஞ்சி ஒளருவாரு, 4 கால் நீப்பாரு. அப்புறம் தெரிஞ்சது போற நான் அப்படின்னு சொன்னா பேசினா கேட்பாரு. எவ்வளவு பயங்கரமான பாவம்! அற்ப இன்பம், நிரந்தரமான கவலையும் துக்கமும். மதுவானம் குடிக்க முகத்துல ஜீன தீக்காது, எப்ப பைராக்கியம் தான், வெறிதான். நல்ல ஒரு மனிதன் பேசினாலும் பாஞ்சு முடிஞ்சுதான் பேசுவாரு. முகத்துல கடுகடுப்பான அமைப்பு தான் நீக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மதுபானத்தில் இருந்து தவிந்து கொள்ளணும். இந்த பயான் வைக்கிறவங்க தானே பள்ளியில 25வது நாள் இன்றைக்கு கேட்கிற பயான் எல்லாம் வலது காதால கேட்டு அப்படி இடது காதால வெளியிட்டுப்படாது. எவ்வளவு உலமாக்கள் வந்திருக்காங்க சுப்ஹானல்லாஹ். பெரிய பெரிய தலையில எல்லாம் வந்து நூறானியத்தான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்காங்க. எல்லாம் சும்மா கேட்டுட்டு காத்துல விட்டன்னு சொன்னா அர்த்தம் இல்லா பேத்து 30 நாள் 30 பயம் வைக்கியத்துல நீங்க கேட்டமாய் நீங்க அமல் செய்யணும். கேட்டதெல்லாம் உங்களோட மனைவி மக்கள், உங்களோட நண்பர்கள், வராதவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். இன்றைய தலைப்பு தான், இன்றைய பயானி தான். இப்படி சொன்ன நாங்க இனியாவது திருந்தல்ல, நாங்க எல்லாம் மிக மோசமானவதான். இனி வேல் இல்ல. மவுத்து எப்ப வாரண்டி தெரியவே? 60 வயசு பிந்தினத்துக்கு போற வாரண்டி யாசரிக்கு செல்லணுமா? எப்ப வாரண்டு தெரியாது. மாத்திரையிலிருந்து வந்திருக்கேன், நான் மாத்திரைக்கு போய் சேருவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் பயானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, பயம் முடிஞ்சு நீங்க எல்லாம் உங்களோட விட்டு போய் சேருவீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு நெருக்கத்துல மவுத்து இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மதுபானத்துல இருந்து பாதுகாப்பு பெறுவோம். 2வது சொன்னார்கள், வஆக்குல் லிவாலிதை, பெற்றோர்களை நோவினை செய்தவன். இந்த அதிகமான எக்கச்சக்கம். அது உம்மா பாக்குற நல்லா கல்யாணம் முடிச்சதுக்கு போற பொஞ்சாதி அவருக்கு மேல் உம்மா அப்பா பொஞ்சாதிக்கு அடிமை. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அது கேடுகட்ட குடும்பம். அது சுப்ஹானல்லாஹ். தாய் 9-10 மாசம் நம்ம சுமந்து பெற்றெடுத்து ஒழுக்கத்தோடு மார்க்கத்தோடு உம்மா பாப்பா வளர்த்தத்தாலதானே நீங்க எல்லாம் தொப்பி ஓட்டி இந்த பயானம் கேட்கிறீங்க. உங்களை எல்லாம் சின்ன வயதுல கையுட்டா எங்க ஈப்பீங்க? இன்றைக்கெல்லாம் அந்த ஒழுக்கம் இன்றும் உங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு சொல்லி தந்து நல்ல வழி நடத்தினத்தால இன்று நீங்க திருமணம் முடிச்சு உங்களோட பிள்ளைகளை நீங்க ஒழுக்கமா வளர்க்கிறீங்க. இதுக்கு காரணம் உங்களோட உம்மா பாப்பா. அப்படிப்பட்ட தாயை நோவி கேளுமா? இன்னும் சிலவங்க பெருநாள் குடுப்பெடுக்கு வைஃபுக்கு 7000 சாரி, உம்மக்கு 700 சாரி. இப்ப இன்னொரு கேள்வி கேட்பாங்க, ஹசரத்தாங்க எங்கட வைஃபிக்கு வெட்டிங் சாரி, மினி சாரி, ஜிலிஜிலி சாரி உடுக்கு, எங்கட உண்மைக்கு இப்ப 60-70 வயசுமே, இப்ப அவக்கு அந்த சாரி பாருமே எப்படி கலந்து கொள்வது? ஒரு கேள்வி. கோச்சி கொள்ளவானம் நடக்கிற உண்மை சொல்ற. நீங்க கோச்சி கொண்டாலும் பரவாயில்லை, செல்லத்தானே வேணும். நாளை கியாமத் அல்லாஹ் நிப்பட்டி வச்சு கேட்பானே, இப்படி எல்லாம் அறிவை தந்தை நீ மக்களுக்கு சொன்னியா? என்ன சொல்ல நீங்க எல்லாம் கை கட்டி சிரிக்க நாங்க தலைகையில போட்டு பண்ணிக்குவா? அதே இல்லாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய கடைசி வர காட்டி நாங்க பாதுகாக்கணும். அதே மாதிரி தகப்பனையும் பாதுகாக்கணும். நாங்க மரியாதை செலுத்தினா தான் எங்கட புள்ள எங்களே மரியாதை செலுத்தும். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தை பாக்குறோம், உம்மா அப்பா நோவிச்சாங்க, ஒதுக்கினாங்க, இன்றைக்கு அவங்களோட புள்ளையலாக அவங்கள கேவலப்படுத்தப்படுறாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல எக்கச்சக்கமா கண்ணால பார்த்திருக்கிறோம், காதாலையும் கேட்டு இருக்கிறோம். உம்மா அப்பா ஒதுக்குறவங்களும் ஒரு மனுஷரா? வெளிரங்கத்துல மனிதன் தோட்டம், கல்புல மிருகத்தின் அமைப்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி தவறு செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டு நல்லவங்கள ஆகிடும். அவங்களுக்கு உதவி ஒத்தாசியா இருக்கணும். நாங்க எங்கட வைஃபுக்கும் எங்கட உம்மா இப்படித்தான் பார்க்கணும் சொல்லி கொடுக்கணும். எங்கட உம்மா பாக்குற மாதிரி வைஃப்ட உம்மா மாமியையும் கவனிக்கணும். அப்பதானே அவக்கும் சந்தோஷம் வரும். அப்ப பெற்றோர்களை நோவிச்சு லைலத்துல் கத்ருடைய இரவுல பாவ மன்னிப்பு பெறாதவர்களா நாங்க இல்லாம அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கூட்டத்துல சேராம அந்த பாவ மன்னிப்பு பெற்ற கூட்டத்துல சேரும். 3வதாக சொன்னாங்க, வகாதி உர் ரஹீமீன், இனபந்துக்கள், இரத்த பந்தம், உம்மட ஃபேமிலி வாப்பட ஃபேமிலி, இவங்களை கோவித்து வாழ்ந்தவர். இன்றைக்கு அதுவும் எக்கச்சக்கமா இருக்குது. இன்றைக்கு குடும்பத்தோட கோபம், சொந்த சகோதரன், சொந்த சாட்சி பெரியவங்கள மக்கள்,
இவங்களோட ஜெம்மப்பாக என்று